அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 18 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு மார்ச் மாதம் சம்பளமானது ஏப்ரல் 2ஆம் தேதி வரவு வைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 2024-25 நிதியாண்டின் கடைசி நாள் மார்ச் 31ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. ஆனால் அன்று ரம்ஜான் பண்டிகை வருவதால் விடுமுறையாகும். அதேபோல மார்ச் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதுடன் தெலுங்கு வருடப்பிறப்பும் ஆகும். அதேபோல மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதியை பொறுத்தவரை வங்கி கணக்கு தொடக்கம் என்பதால் அன்று எந்த பணிகளும் வங்கிகளில் நடைபெறாது. எனவே அரசு ஊழியர்களுக்கு சம்பளமானது இந்த முறை ஏப்ரல் 2ஆம் தேதி தான் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: மாதத்தின் கடைசி பணி நாளன்று ஒத்திசைவு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுவது இல்லை. இம்மாதத்தின் கடைசி பணி நாளாக வரும் 29ஆம் தேதி சனிக்கிழமையாக அமைகிறது. அதனைத் தொடர்ந்து வரும் 30ஆம் தேதி தெலுங்கு வருடப்பிறப்பு மற்றும் 31ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகையினை முன்னிட்டு அனைத்து நியாய விலைக் கடைகளுக்கும் விடுமுறை நாட்களாகும். எனவே இந்த மாதத்தின் கடைசி 2 நாட்கள் நியாய விலைக் கடைகளுக்கு பொது விடுமுறை தினங்களாக வருவதால் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களின் நலன் கருதி வரும் 29ஆம் தேதி அனைத்து நியாய விலைக் கடைகளும் செயல்படும் எனவும் வழக்கம் போல அத்தியாவசியமான பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: +2 வகுப்பு மாணவ மாணவிற்கான பொதுத் தேர்வு முடிந்தது. இதையடுத்து மே மாதம் 9ஆம் தேதி +2 ரிசல்ட் வெளியாகும் என்று தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக நாளை 28ஆம் தேதி 10ஆம் வகுப்பு தேர்வு தொடங்கி ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடக்கிறது. 10ஆம் வகுப்பு தேர்வில் 9,13,000 மாணவிகள் தேர்வு எழுத பதிவு செய்துள்ளனர். இவர்களில் 4,46,411 பேர் மாணவர்களும் 4,40,465 பேர் மாணவியரும் தனி தேர்வர்கள் 25,888 பேரும் பதிவு செய்துள்ளனர். சிறைவாசிகள் 272 பேரும் பங்கேற்க உள்ளனர். நான்காவது அறிவிப்பு: வார இறுதி நாட்கள் மற்றும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க உள்ளது. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு 28ஆம் தேதி 460 பேருந்துகளும் 29ஆம் தேதி 530 பேருந்துகளும் ஆக மொத்தம் 990 பேருந்துகளும் மற்றும் 31ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகை அன்று பல்வேறு இடங்களிலிருந்து சென்னைக்கும் மற்றும் இதர ஊர்களுக்கும் 890 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. சென்னை கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு 28ஆம் தேதியன்று 100 பேருந்துகளும் மற்றும் 29ஆம் தேதியன்று 95 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 28 மற்றும் 29ஆம் தேதியன்று தலா 20 பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. மேலும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 300 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. திங்கள் அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: 20க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கூட்டாக சேர்ந்து 10 ஏக்கர் நிலத்துடன் வந்தால் 15 கோடி ரூபாய் வரை அரசு மானியம் வழங்கி தொழில்பேட்டை அமைக்க அரசு உதவி செய்யும் என அமைச்சரான தாமோ அன்பரசன் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஆறாவது அறிவிப்பு: 2026 மார்ச் மாதத்திற்குள் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் 2 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என அமைச்சரான பெரியசாமி தெரிவித்திருக்கிறார். 500 கோடியில் சிறு பாசன ஏரிகள் புனரமைப்பு பணி அரசு நிதி மூலமாக மேற்கொள்ளப்படும் எனவும் நடப்பாண்டில் 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டப்படும் எனவும் கிராமப்புற சாலை திட்டம் மூலமாக 20,000 கிலோமீட்டர் சாலைகள் நடப்பாண்டுக்குள் அமைக்கப்படும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் தனியார் வேளாண் கல்லூரிகளுக்கு அனுமதி அளிப்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சரான MRK பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். எட்டாவது அறிவிப்பு: தமிழகத்தில் உள்ள மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் 311 கோடி மதிப்பீட்டில் புதிய LED தெருவிளக்குகள் அமைக்கப்படும் என அமைச்சரான KN நேரு தெரிவித்திருக்கிறார். ஒன்பதாவது அறிவிப்பு:
தமிழகத்தில் 153 கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மை அந்தஸ்து சான்றிதழ்கள் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற அதிகாரம் அளிக்கப்பெற்ற குழுவின் 7வது கூட்டத்தில் 160 கல்வி நிறுவனங்களின் விண்ணப்பங்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் 153 கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மை அந்தஸ்து சான்றிதழ்கள் வழங்க ஒப்புதலும் அளிக்கப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலமாக இதுவரை 312 கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையினர் அந்தஸ்து சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதில் 246 நிரந்தர அந்தஸ்து சான்றிதழ்களும் வழங்கப்பட்டுள்ளன. 10வது அறிவிப்பு. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்றின் சந்திக்கும் பகுதி நிலவுவதால் தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 11வது அறிவிப்பு. கோடை காலத்தில் தடையில்லாமல் சீரான மின் விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என அமைச்சரான செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். 2030க்குள் மின் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது எனவும் கூறியிருக்கிறார். மின் வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் 6000 மெகாவாட் அளவிற்கு கூடுதலாக மின் தேவை இருக்கும் என்பதால் டெண்டர் கோரப்பட்டுள்ளது எனவும் அமைச்சரான செந்தில் பாலாஜி கூறியிருக்கிறார். 12வது அறிவிப்பு. மின் கணக்கீட்டு பணிகளில் ஈடுபடும் ஊழியர்கள் செல்போன் வாங்க 10,000 ரூபாய் மானியம் வழங்க உத்தரவிடப்பட்டும் உள்ளது. ஒரு செல்போனை வாங்கி அதன் பில்லை கொடுத்தால் 10,000 ரூபாய் மானிய தொகை வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பதவியிடங்களுக்கு மே மாதத்தில் இடைத்தேர்தல் நடத்திட மாநில தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் பதவி காலமானது 2027 வரை இருக்கிறது. அதனால் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் காலியாக உள்ள பதவிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தி நிரப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் 4 கவுன்சிலர்கள் உட்பட நகர்ப்புற உள்ளாட்சிகளில் 133 பணியிடங்களுக்கு இடைத்தேர்தல் நடத்த முடிவும் செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம், வேலூர், நெல்லை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 315 காலி பணியிடங்களுக்கு மே மாதம் இடைத்தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டும் உள்ளது. தேர்தல் முன்னேற்பாடுகள் செய்ய அலுவலர்களுக்கு மாநில தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியும் உள்ளது. 14வது அறிவிப்பு. சென்னையில் ஏசி மின்சார ரயில் ஏப்ரல் முதல் வாரத்தில் பயன்பாட்டுக்கு வரும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தகவல் தெரிவித்தும் உள்ளனர். இந்த ரயிலானது கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு இடையே விரைவு ரயில் தடத்தில் 2 சேவைகளாகவும் தாம்பரம் கடற்கரை இடையே 1 சேவையாகவும் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 40 சுங்கச்சாவடிகளின் கட்டணம் உயர்கிறது. வானகரம், சூரப்பட்டு, நல்லூர், பரனூர், பட்டரைப்பெரும்புத்தூர், ஆத்தூர் உள்ளிட்ட 40 சுங்கச்சாவடிகளில் ரூபாய் 5 முதல் 25 ரூபாய் கட்டணம் உயர்த்தப்படவும் உள்ளது. மீதமுள்ள சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கட்டணம் உயர்த்தப்பட வாய்ப்பு எனவும் கூறப்படுகிறது. 16வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தற்போது 25 மாநகராட்சிகள் இருக்கின்றன. அதோடு 2 மாநகராட்சிகளை உருவாக்க இருப்பதாக அமைச்சரான KN நேரு சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். புதிதாக ராமநாதபுரம், பெரம்பலூர் ஆகிய நகராட்சிகளை மாநகராட்சிகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சரான KN நேரு கூறியிருக்கிறார். 17வது அறிவிப்பு. தங்கம் விலை உயர்வு எதிரொலி. தங்கத்தை பணமாக்கும் திட்டத்தை நிறுத்தியது மத்திய அரசு. இந்திய அரசு 2015இல் அறிமுகப்படுத்திய தங்கத்தை பணமாக்கும் திட்டத்தை மத்திய அரசு மாற்றியுள்ளது. இந்த திட்டமானது இல்லங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு தங்களின் அன்யூஸ்ட் தங்கத்தை வைப்பாக வைத்து அதற்கான வட்டியை பெற அனுமதித்தது. இந்த திட்டத்தில் 5 முதல் 7 வருடங்கள் மற்றும் 12 முதல் 15 வருடங்கள் என்ற 2 கால அளவுகளுக்கு தங்க வைப்புகளுக்கு வட்டி வழங்கப்படும் திட்டங்கள் இருந்தன. இந்த நிலையில்தான் இந்திய அரசு தங்கத்தை பணமாக்கும் திட்டத்தை நிறுத்தியுள்ளது. ஆனால் வங்கிகள் விரும்பினால் 1 முதல் 3 ஆண்டுகள் வரையிலான குறுகிய கால தங்க வைப்பு திட்டங்களை தொடரலாம் எனவும் இந்த மாற்றம் தங்க விலைகள் அதிகரிக்கும் நிலையில்
அரசின் எதிர்கால பணப்பெருக்கத்தை குறைத்து தங்க விலை பற்றிய அபாயங்களை தவிர்க்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய தங்க வைப்புகள் அவற்றின் காலாவதி வரை தொடரும் எனவும் இந்த மாற்றங்களை பொறுத்து இந்திய ரிசர்வ் வங்கி தனது வழிகாட்டுகளையும் திருத்தியுள்ளது. கடைசியாக 18வது அறிவிப்பு. ராம நவமியான ஏப்ரல் 6ஆம் தேதி புதிய பாம்பன் ரயில்வே பாலத்தை பிரதமரான மோடி திறந்து வைக்க உள்ளார். 550 கோடி மதிப்பீட்டில் இந்த புதிய பாலம் கட்டுமான பணிகள் துவங்கியது. 2.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்பட்டு வந்த இந்த ரயில் பாலம் பணிகள் தற்போது நிறைவடைந்தும் உள்ளன. ஏப்ரல் 5ஆம் தேதி இலங்கை செல்லும் பிரதமர் மோடி அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அங்கிருந்து நேரடியாக பாம்பன் வருகை தர உள்ளதாக ராம நவமியான ஏப்ரல் 6ஆம் தேதி பாம்பன் புதிய பாலத்தை திறந்து வைக்க பிறகு பிரதமர் மோடி ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த 18 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.